சுவாமியே சரணமையப்பா. சாமி, நீங்க 2 நாளா வெளியூருக்கு ஷூட்டிங் விஷயமா போயிருந்தீங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல, அதாவது மாலை போட்டவங்க வெளியூருக்கு போலாமா? அப்படி போகும்போது வீட்டுல அவங்களோட பூஜையை யார் பண்ணுவா அப்படின்னு ஒரு சுவாமி வந்து சந்தேகம் கேட்டிருந்தாங்க. மக்களே, யார் யாரெல்லாம் என்னென்ன சந்தேகங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஞானி இல்லை. நான் இந்த வருஷம் சபரிமலைக்கு போறது வெறும் 6வது வாட்டி தான். நான் பண்ணிட்டு இருக்கிறது இங்கிலீஷ்ல சொன்னா நாலேஜ் டிரான்ஸ்ஃபர், தமிழ்ல சொன்னா நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்றது. ஸோ நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாத்தையுமே நான் என்னோட குருசாமி கிட்டையும் பிளஸ் என்ன சபரிமலைக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கவங்க, என்ன வந்து கடந்த 6 வருஷமா கூட்டிட்டு போயிட்டு இருக்கவங்ககிட்டயும் கேட்டு கேட்டு தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கான விளக்கம் என்னன்னா, கண்டிப்பாக வேலை விஷயமாக வெளியூருக்கு செல்லலாம். அவர்களுக்கு கரெக்டான வேலை இருந்தால். சும்மா ஜாலியா ஒரு ட்ரிப் போறேன், ஜாலியா ஒரு டூர் போறேன், அங்க போயிட்டு நான் ஃபன் பண்ண போறேன் அப்படின்னு போகாம இருக்கிறது நல்லது சாமி. பட் இப்ப நான் போனது ஷூட்டிங் விஷயமா போனேன். அந்த மாதிரி போகும்போது நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஐயப்ப படத்தை, அதாவது நான் மலைக்கு போக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எந்த ஐயப்ப சாமி படத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேனோ அது அழகா ஒரு பெட்ஷீட்ல, நான் டெய்லி படுக்கிறேன் பாத்தீங்களா, அந்த பெட்ஷீட், இருமுடி பெட்ஷீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெட்ஷீட்ல அழகா பொட்டலம் கட்டி அதை வந்து ஃபிளைட்ல எந்த விதத்திலையும் உடையாத அளவுக்கு நீட்டா பேக் பண்ணி நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போய் அங்க பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு கடையில இருந்து ஒரு குட்டி விளக்கு வாங்கி, கொஞ்சமா எண்ணெய் வாங்கி, ஒரு கற்பூரம் வச்சு, ஒரே ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சு வீட்டுல என்ன மாதிரி நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணுவேனோ அதே பூஜைய காலையில குளிச்சுட்டும் பண்ணேன். நைட்டு ஒரு நாள் 11:30 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சது. 11:30 மணிக்கு வந்து நல்லா குளிச்சுட்டு திருப்பியும் பூஜை பண்ணேன். அதனால வெளியூர்களுக்கு போகும்போது நான் தான் மாலை போட்டிருக்கேன், நான் பூஜை பண்ண முடியலனாலும் என் மேல ரொம்ப பாசமான எங்க அம்மா பண்ணுவாங்க, அப்பா பண்ணுவாங்க அப்படின்லாம் இந்த பூஜையை பண்ணக்கூடாது சாமி. அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல என்னோட தம்பி மாலை போட்டிருக்கான், நான் வெளியூர்களுக்கு போகும்போது என்னோட தம்பி இங்க பூஜை பண்ணிடுவாரு அப்படின்னும் பண்ணக்கூடாது சாமி. தம்பி பண்றது தம்பிக்காக, எந்த ஊர்ல நீங்க பண்றீங்களோ அது உங்களுக்காக. என்ன அந்த ஊர்ல பண்ணும்போது ரொம்ப சிறப்பான நைவேத்தியம் அது இதுன்னு எதுவுமே இல்லைனாலும் ஜஸ்ட் உங்க போனை தரங்க, கூகுள்ல போய் சுவாமி ஐயப்பன் போட்டோன்னு ஒன்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு ஐயப்பனோட போட்டோ வரும். அந்த போட்டோவை மனசுல நினைச்சுக்கிட்டு 108 சரணமும் உங்களுக்கு மைண்ட்ல இருந்தா நீங்களே சொல்லுங்க. மறுபடியும் அதுவும் உங்களுக்கு தெரியாதா, கூகுள்ல போய் 108 சுவாமி சரணம் ஐயப்ப சரணம்னு போட்டீங்கன்னா அந்த 108ம் வரும். அதை பார்த்து மனசால படிச்சீங்கனாலே நீங்க பூஜை பண்ண கணக்கு தான் சாமி. சோ வெளியூருக்கு தாராளமாக உங்க வேலை விஷயமா போகலாம். போற இடத்துல சிறப்பா ஐயனை நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க நிறைய. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட குருசாமி இதை கேட்டு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சாமி. நல்லது தானே? சுவாமியே சரணமையப்பா.